ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உலகத்திலேயே மிக அதிக பாதுகாப்பு வளையத்துக்குள் இருக்கக்கூடிய மனிதர்களில் ஒருவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். கடந்த 2024ஆம் ஆண்டில் ஒரு துப்பாக்கி தோட்டா அவருடைய காதை உரசி சென்றது. அதுக்கு பிறகு கையை உயர்த்தி அவர் அந்த பிரச்சார மேடையிலே தன்னுடைய ஆதரவாளர்கள் முன்னே தோன்றினார். அதுக்கு பிறகு கோல்ஃப் மைதானம் ஒன்றில் ஒருவர் நீண்ட தூர துப்பாக்கி ஒன்றோடு அவருக்காக காத்திருந்து கைது செய்யப்பட்டார். அப்போதும் அவர் தப்பினார். ஆனால் மூன்றாவது முறை அவரை தாக்க முயன்ற அந்த நபர் யார் தெரியுமா? உலகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு பொறியியல் கல்லூரியான கால்டெக்கில் படித்த ஒரு பொறியியலாளர், நாசாவில் பயிற்சி பெற்ற ஒருவர், குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் ஒரு ஆசிரியர். அது மட்டுமல்ல, கடந்த டிசம்பர் மாதத்தில் தான் மாதத்தின் சிறந்த ஆசிரியர் என்ற விருதையும் கூட அவர் பெற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் ஏன் இந்த விபரீத செயலில் இறங்க வேண்டும்? நேற்றைய தினம் ஏப்ரல் 25ஆம் தேதி இரவு 8:30 அளவில் வாஷிங்டன் ஹில்டன் விடுதியில் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சந்திப்பு நடக்கிறது. அமெரிக்க அரசியல்வாதிகள், ஊடகவியலாளர்கள், பிரபலங்கள் என்று சொல்லி அனைவரும் ஒரே இடத்தில் கூடியிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக ஜனாதிபதியாக இந்த விருந்தில் கலந்து கொண்டிருந்தார். அவருடைய மனைவியும் துணை ஜனாதிபதியும் அருகில் இருக்கிறார்கள். மேடையில் ஒரு மாயாஜால கலைஞர் ஒருவர் வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார். அப்போதுதான் திடீரென்று டமார் டமார் என்று துப்பாக்கி வெடிக்கும் சத்தங்கள், கீழே குனியுங்கள் என்று சொல்லி கூச்சல் எழுந்தது. பாதுகாப்பு அதிகாரிகள் மேடையை நோக்கி ஓடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் உள்ளிட்ட அனைவரையும் பாதுகாப்பான இடத்துக்கு இழுத்துச் செல்கிறார்கள். அங்கிருந்த விருந்தினர்கள் வேசைகளுக்கு அடியிலே ஒளிந்து கொள்கிறார்கள். வெளியே என்ன நடந்து கொண்டிருந்தது என்றால், ஒரு சோதனை சாவடியை உடைத்துக் கொண்டு வேகமாக அந்த விருந்து நடக்கக்கூடிய அரங்கை நோக்கி ஒருவர் ஓடி வருகிறார். இந்த சிசிடிவி காணொலியும் கூட தற்போது செய்தி தளங்களில் வெளியாகி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவரிடம் ஒரு சிறு துப்பாக்கி ஒன்று, பிறகு ஒரு கை துப்பாக்கி மற்றும் பல கத்திகள் என 3 வகையான ஆயுதங்கள் இருந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரு பாதுகாப்பு அதிகாரி மீது அவர் சுற்றிருக்கிறார். நல்ல வேளையாக அந்த அதிகாரி அணிந்திருந்த குண்டு துளைக்காத ஆடை அவரை காப்பாற்றி இருக்கிறது. இறுதியாக பாதுகாப்பு படையினர் அவரை தரையில் தள்ளிவிட்டு கைது செய்திருக்கிறார்கள். ட்ரம்ப் தப்பினார் மூன்றாவது முறையாக. இந்த துப்பாக்கிதாரி இங்கிருந்து வந்தார். அவருடைய பெயர் கால் தோமஸ் ஆலன். வயது 31. கலிபோர்னியாவினுடைய டெரன்ஸ் நகரத்தைச் சேர்ந்த ஒருவராம். அவருடைய சுய விபரத்தை படித்தால், அவருடைய லிங்க்டின் ப்ரொஃபைலை படித்தால் ஆச்சரியமே வரும். 2013 அமெரிக்காவினுடைய மிக உயரிய பொறியியல் கல்லூரிகளில் ஒன்றான கால்டெக்கில் இயந்திரவியல் பொறியியல் படித்திருக்கக்கூடிய ஒருவர். 2014 நாசாவினுடைய ஆய்வகத்தில் பயிற்சி பெற்றிருக்கிறார். 2017 பட்டப்படிப்பை முடித்த அதே ஆண்டில் சக்கர நாட்காலிக்கான ஒரு அவசர கால தடுப்பு ஒன்றை கண்டுபிடித்து அங்கே செய்திகளில் இடம் பிடித்திருக்கிறார். பிறகு கணினி அறிவியலில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார். கடந்த 2024 டிசம்பரில் அவர் வேலை செய்த கல்வி நிறுவனத்தில் மாதத்தின் சிறந்த ஆசிரியர் என்ற விருதையும் கூட அவர் பெற்றிருந்திருக்கிறார். அந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடிய புன்னகைக்கும் முகமும், வெள்ளை மாளிகை விருந்து தளத்திலே கைதாகி தரையில் கிடக்கும் முகமும் ஒரே ஆள்தான். இது எப்படி சாத்தியம்? இந்த மனிதனுக்கு என்னதான் நடந்தது? இப்போது நாம் கவனிக்க வேண்டிய விடயங்கள் சில இருக்கின்றன. இவன் எப்படி வந்தான்? விமானத்தில் வரவில்லை. லாஸ் ஏஞ்சல்ஸில் இருந்து சிகாகோ வரை ரயிலில் வந்திருக்கிறார். அங்கிருந்து வாஷிங்டன் வரை மீண்டும் ரயிலில் பயணம் செய்திருக்கிறார். கிட்டத்தட்ட 15 மணி நேரத்துக்கு மேலான பயணம். ஏன் ரயில் பயணம் என்றால், கண்காணிப்பு கேமராக்களை தவிர்க்கவா அல்லது விமான நிலைய பாதுகாப்பு சோதனைகளை தவிர்க்கவா என்பதற்கான காரணங்கள் இன்னும் தெரியவில்லை. நிகழ்ச்சி நடப்பதற்கு ஒரு நாள் முன்பே, அதாவது வெள்ளிக்கிழமையே அந்த விடுதியில், அந்த ஹோட்டலில் அவர் அறை எடுத்து தங்கியிருக்கிறார். அவர் பயன்படுத்திய துப்பாக்கிகள் 2023ஆம் ஆண்டும் 2025ஆம் ஆண்டிலும் சட்டபூர்வமாக வாங்கப்பட்டவை என்பதும் தெளிவாகி இருக்கிறது. அவருக்கு எந்த விதமான குற்ற பின்னணியும் கூட இல்லை. அதனால் அவர் காவல்துறையினுடைய கண்காணிப்பு வளையத்துக்குள்ளேயும் இருக்கவில்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இவர் கடந்த 2024 தேர்தலில் கமலா ஹாரிஸுக்கு $25 நன்கொடை வழங்கி இருக்கிறார். இது தேர்தல் ஆணைய ஆவணங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல். ட்ரம்பை தாக்க வந்தவர் ஜனநாயக கட்சி வேட்பாளரை ஆதரித்திருக்கிறார். இது புலனாய்வாளர்களுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். அவருடைய நோக்கம் என்னவென்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய கைப்பட எழுதிய குறிப்புகள் புலனாய்வாளர்களினுடைய கைகளில் சிக்கியிருக்கின்றன. அவருடைய தொலைபேசி மற்றும் அவருடைய இமெயில் சாதனங்களை சோதனையிடுவதற்கு அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் எப்படி இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்? ட்ரம்புக்கு இது ஒரு புதிய விஷயம் அல்ல. 2024 பென்சில்வேனியா பிரச்சார கூட்டத்தில் துப்பாக்கி தோட்டா காதை உரசி சென்றது.
கூட்டத்தில் இருந்த ஒருவர் உயிரிழந்தும் போனார். காதில் ரத்தம் வடிய அப்போது ட்ரம்ப் தன்னுடைய கையை உயர்த்தி பிடித்த அந்த புகைப்படம் உலகையே சுற்றியது. சில மாதங்கள் கழித்து புளோரிடா கோல்ஃப் மைதானத்தில் ரயன் ரவுத் என்பவர் புதர்களில் மறைந்திருந்து நீண்ட தூர துப்பாக்கியுடன் காத்திருந்தார். பாதுகாப்பு அதிகாரி அதை கண்டுபிடித்து அவரை கைது செய்தார். அவருக்கு பிறகு ஆயுள் தண்டனை கூட வழங்கப்பட்டது. இப்போது இந்த விருந்தில் விடுதியிலேயே தங்கி விருந்து நடக்கக்கூடிய நேரத்தில் சோதனை சாவடியை உடைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். 3 முறை 3 வெவ்வேறு சூழ்நிலைகள், 3 வெவ்வேறு தாக்குதல்தாரர்கள். இதில் ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறதா இல்லையா என்பது தெரியவில்லை. ஒரு நாசா பயிற்சி மாணவர், ஒரு கணினி விளையாட்டை உருவாக்கக்கூடியவர், ஒரு சிறந்த ஆசிரியர். இவருக்கு என்னதான் நடந்தது? யாருக்கும் இன்னும் தெரியவில்லை. அவருடைய எழுத்துக்கள் புலனாய்வாளர்களினுடைய கைகளில் இருக்கின்றன. அவருடைய தொலைபேசி திறக்கப்படும் போது என்னென்ன உண்மைகள் வெளிவரும் என்பதும் தெரியாது. இவ்வளவு படித்து பல சாதனைகளை புரிந்த ஒரு மனிதர் எந்த நேரத்தில், என்ன திருப்பு முனையில், என்ன காரணத்துக்காக இந்த விபரீத முடிவை எடுத்தார்? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.